மத்திய கிழக்கில் நடந்து வரக்கூடிய போரான அமெரிக்க இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் ஈரானுக்கு எதிரான போர் 33 நாட்களாக, அதாவது இன்று 33 நாட்களாக இது நடந்து கொண்டிருக்கு. இந்த போர் முடிவுக்கு வரும் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக காணப்படுகிறது. போர் தீவிரமடைந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு வர்ற சூழ்நிலை என்பது சாத்தியக்கூறற்ற ஒன்றாக காணப்படுகிறது. 2 முதல் 3 வாரங்களுக்குள் போர் முடிவுக்கு வரும் என தெரிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது நடைபெற்று வரும் சூழ்நிலையை பார்த்தா இந்த போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லி கூற முடியாத நிலைமையே காணப்படுது. இந்த நிலைமையில தான் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை புதிய யுத்தி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறாங்க. புதுவித தாக்குதலை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. அது இன்றில இருந்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி கூட ஈரான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவின் பெரிய தொழில்நுட்பம், தொழில்துறை நிறுவனங்களை குறிவைச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது ஈரானுடைய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுக்கு எதிரான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறோம். ஈரானுடைய உட்கட்டமைப்புக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டால் உங்களுடைய அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அது மட்டும் இல்லை, ஈரானுடைய உட்கட்டமைப்புக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கு பதிலடியாக அமெரிக்கான பெரிய நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகளில் இருக்கிற உட்கட்டமைப்பை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறது. போர் இப்படி தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலில் நடந்து கொண்டு வருற இந்த நிலையில ஈரான் மீதான எதிரடி தாக்குதலில் அமெரிக்க ஏஐ தொழில்நுட்பத்துறையை பயன்படுத்தி வர்றதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. இந்த போரில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்றதாக ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கு. அப்படி சுட்டிக்காட்டி ஈரான் அதன் எதிர்வினை தாக்குதலாக அமெரிக்காவில் காணப்படுற 18 நிறுவனங்களை தாக்குவோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கு. அந்த பட்டியலில் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், இன்டெல் போன்ற 18 மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் தாக்குதல் மேற்கொள்ளுவோம். அதாவது 18 மிகப்பெரிய நிறுவனங்கள் மீது எதிரெதிர் தாக்குதலை மேற்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறுவனம் என்ற ரீதியில் தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரான். அதுவும் இன்று முதல் இந்த 18 நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டிருக்கணும். இது கண்டிப்பாக நடக்கும். எங்களுடைய நாட்டுக்குள்ள நீங்கள் உள்ள தாக்குதல் மேற்கொண்ட அடுத்த நொடியே உங்களுடைய நிறுவனங்கள் மீது எதிர்த்தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த 18 நிறுவனங்களை மையப்படுத்தி நாங்கள் எதிர்த்தாக்குதல் மேற்கொள்வோம் என்று சொல்லி ஈரான் குறிப்பிட்டிருக்கு. அதாவது ஈரானுடைய ஒரு பகுதியில் அமெரிக்கா சிறிதளவு ஒரு தாக்குதல் மேற்கொண்டாலும் கூட இந்த 18 நிறுவனங்களில் அடுத்தடுத்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஆட்களை வெளியேற சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரானுடைய புரட்சிகர காவல்படை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. செய்தி மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரானினுடைய மிகப்பெரிய மின் நிலைகளை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் மேற்கொள்வோம் என அமெரிக்க ரம் குறிப்பிட்டிருக்கிறார். ஹோர்மோன் ஜனதந்தியை பாதுகாக்க வேணும் என உள்நாட்டில் மிகப்பெரிய அழுத்தத்தை சந்தித்து வரக்கூடிய ட்ரம் முதலில் மிகப்பெரிய மின் நிலையத்தை தொடங்கி பல்வேறு வகையாக அங்கு காணப்படுகிற எல்லா மின் நிலையங்களையும் தாக்குதல் மேற்கொள்வோம் என்று சொல்லி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி ட்ரம் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டாலோ மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவுகள் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முற்றிலுமாக அழித்து அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானுடைய மின் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் உடனடியாக மேற்கொள்வோம், அது உறுதியானது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனை தாக்குதல் மூலமாக ஈரானுடைய பொருளாதார கட்டமைப்பை தகர்த்தெறிய முடியும் என்று சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் முடிந்தார் மோதிப்பார் என்று சொல்லி ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோவில் எதை நீங்கள் தாக்குவீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்களோ அந்த இடத்துக்கு முன்பு இருந்த பெண் இசைக்கருவி வாசிக்கக்கூடிய வீடியோ ஒன்றை ஈரான் வெளியிட்டிருக்கு. டமாவாத் என்ற ஈரானுடைய மிகப்பெரிய மின் நிலையமான அந்த மின் நிலையத்துக்கு முன்னால் இருந்து ஒரு பெண் இசைக்கருவி வாசிக்கக்கூடிய வீடியோ ஒன்றை முடிந்தால் மோதிப்பார், நீங்கள் எதை தாக்குவீர்கள் என்று சொன்னீர்களோ அதுக்கு முன்பிருந்துதான் எங்களுடைய நாட்டின் பெண் இசைக்கருவி வாசிக்கின்றார்கள், முடிந்தால் தொட்டுப்பார் என்ற எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஈரான் மிரட்டல் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமெரிக்க அதிபரின் மிரட்டலுக்கு பதில் மிரட்டல் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எவ்வாறான விளைவுகளை எங்களுக்கு தரப்போகுது என்று சொல்லி இதால் அதை சுற்றியுள்ள நாடுகள் எவ்வாறான விளைவுகளை எதிர்கொள்ள போயிடும் என்று சொல்லியும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.